ஒரு நாளைக்கு 1000 கிலோமீட்டர், 6 நாளைக்கு 6000 கிலோமீட்டர் பயணமாகி இருக்கும் இந்தியாவின் வல்லூர். ஏற்கனவே 5000 கிலோமீட்டர் சோமாலியா வரைக்கும் பறந்துச்சுன்னு சொன்னோம்ல, இப்ப கென்யா போயிடுச்சுங்க. இந்த பறவைக்கு ஓய்வே கிடையாதா? உலகிலேயே அதிக சகிப்புத்தன்மை கொண்ட பறவையாக பார்க்கப்படும் அமூர் பேர்ட். இந்தியாவின் மணிப்பூர், நாகாலாந்து பகுதிகளில் குறிப்பிட்ட சில மரங்களில் இந்த வகை அமூர் வகை பருந்துகள் இருப்பதை இந்திய வனவிலங்கு நிறுவனம் உறுதிப்படுத்தி, அதில் அப்பாபாங் என்கிற ஆண் பறவையில் ரேடியோ டேக் என்கிற அது எங்கு செல்லுதோ அவற்றை பதிவு செய்யக்கூடிய கருவியை அதில் பொருத்தி இருந்தார்கள். அதனோடு 2 பெண் பறவைகளும் இந்தியாவிலிருந்து புறப்பட்டன. குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டுமே அவை ஓய்வு எடுத்திருக்கின்றன. மிக நீண்ட பயணம் தொடர்ந்து பறக்க தொடங்கியது. அரபிக்கடலை கடந்தது. சோமாலியா தேசம் 5100 கிலோமீட்டரை முதலில் அந்த அப்பாபாங் அடைந்தது. அதுவே உலக விஞ்ஞானிகளை வானை பார்க்க வைத்த நிலையில் தற்போது சோமாலியா தேசத்திலும் தங்கிவிடவில்லை. அது அங்கிருந்து கென்யாவிற்கு பறந்து சென்றிருக்கிறது. ஒரு நாளைக்கு சுமார் 1000 கிலோமீட்டரை கடந்து பறந்த அந்த பறவைகள் தற்போது கென்யாவை ஒரு பறவை அடைந்திருக்கிறது. மற்ற 2 பறவைகளும் அதை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்குவோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.